அறிவியல்ல ஜார்ஜ் குவியேவுடைய மிக முக்கியமான பங்களிப்புகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஜார்ஜ் குவியே பிரான்ஸை சேர்ந்த ஒரு நேச்சுரலிஸ்ட் அண்ட் ஜுவாலஜிஸ்ட். இவர் 1769 ஆகஸ்ட் 23 அன்னைக்கு பிரான்ஸில் இருக்கிற மான்பேலியார்டில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் ஜீன் லயபோல் நிக்கலஸ் ஃப்ரெடரிக் குவியே. இவர் 1795 ஆண்டிலிருந்து ஃபாசில்ஸ் புதைப்படிவங்களை தேடி ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அதாவது மண்ணில் புதைஞ்சு கல்லா மாறின தாவரங்கள் மற்றும் விலங்குகளினுடைய எச்சங்கள் தான் புதைப்படிவங்கள். அப்போ ஜார்ஜ் குவியே ஒரு யானை இனத்தினுடைய ஃபாசில்ஸ் புதைப்படிவங்களை கண்டெடுத்தாங்க. பிறகு கண்டெடுக்கப்பட்ட யானை இனத்தினுடைய புதைப்படிவங்களை உயிரோடு இருக்கக்கூடிய யானை இனங்களினுடைய உடல் அமைப்போட ஒப்பிட்டு பார்த்தாங்க. இதுதான் கம்பேரிட்டிவ் அனாட்டமி, ஒப்பீட்டு உடற்கூறியல் அப்படின்றது. அப்படி ஜார்ஜ் குவியே ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த யானை இனத்தினுடைய புதைப்படிவங்கள் எதுவுமே உயிரோடு இருக்கக்கூடிய யானை இனங்களினுடைய உடல் அமைப்போட ஒத்து போல. இதை ஜார்ஜ் குவியே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஜார்ஜ் குவியே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிவித்தாங்க. அதாவது இந்த யானை இனமானது ஏற்கனவே இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கு, ஆனால் இப்போ இந்த யானை இனம் இந்த உலகத்தில் கிடையாது, அது முழுமையாக அழிஞ்சு போயிருக்கு அப்படின்றத ஜார்ஜ் குவியே தெரிவித்தாங்க. மேலும் 1796 ஆண்டு மெமோர் ஆன் தி ஸ்பீசிஸ் ஆஃப் லிவிங் அண்ட் ஃபாசில் எலிஃபன்ட்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு பேப்பராகவே இந்த ஒரு ரிசர்ச் ஒர்க்கை எழுதி ஜார்ஜ் குவியே வெளியிட்டாங்க. இது மிக முக்கியமான ஒரு புரட்சியையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தின ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தது. ஏன்னா அது நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் ஏற்கனவே தோன்றின உயிரினங்கள் அப்படியே இருக்கு அப்படின்றது தான் நம்பப்பட்டு வந்தது. இதுதான் மத நம்பிக்கைக்கும் ஏற்றதாக இருந்தது. அப்படி இருக்கும்போது ஜார்ஜ் குவியே ஏற்கனவே ஒரு யானை இனம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கு, ஆனால் அந்த யானை இனம் இப்போ இந்த உலகத்தில் கிடையாது அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய சர்ச்சையை கலப்பக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் இதை ஏற்கனவே ராபர்ட் ஹூக் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் பாலிமேத் 17ஆம் நூற்றாண்டிலேயே சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த உலகத்தில் ஏற்கனவே பல உயிரினங்கள் வாழ்ந்திருக்கு, அதே மாதிரி அந்த பல உயிரினங்கள் அழிஞ்சும் போயிருக்கு அப்படின்றத அவர் தான் முதல்ல கண்டறிஞ்சு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அதுக்குண்டான ஆதாரப்பூர்வமான அறிவியல் ஆதாரத்தை ஜார்ஜ் குவியே தான் 1796 ஆண்டு அந்த யானை இனத்தினுடைய புதைப்படிவத்தை இவர் கண்டறிஞ்சதன் மூலமா அதை கொடுத்தாங்க. ஸோ இது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ஆரம்பத்தில் இது ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னாலும் ஜார்ஜ் குவியே அறிவியல் ரீதியாக இதை நிரூபிச்சிருந்தனால அடுத்தடுத்து பல விஞ்ஞானிகள்னால இது ஏற்றுக்கொள்ளப்பட ஆரம்பிச்சிருந்தது. அதாவது ஏற்கனவே இந்த உலகத்தில் பல உயிரினங்கள் வாழ்ந்திருக்கு, அது காலப்போக்கில் அழிஞ்சும் போயிருக்கு, அதுக்கப்புறம் புதுசாக பல உயிரினங்கள் உருவாகிட்டும் இருக்குது. இது எல்லாமே இப்போ நவீனமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு அடித்தளமிட்டது ராபர்ட் ஹூக் மற்றும் ஜார்ஜ் குவியே. இதுக்கப்புறமா ஜார்ஜ் குவியே இந்த ஒரு விஷயத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக இன்னும் சில விஷயங்களை கண்டறிஞ்சாங்க. குறிப்பாக இவர் மெகாதீரியம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஜெய்ஜாண்டிக்கான உயிரினத்தினுடைய புதைப்படிவத்தையும் கண்டறிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் மாஸ்டர்டான் அப்படின்னு யானை போன்றே இருக்கக்கூடிய ஒரு உயிரினம், அதனுடைய புதைப்படிவத்தையும் இவர் கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறமா மோசசொரஸ் அப்படின்ற ஒரு உயிரினம், அதனுடைய புதைப்படிவத்தையும் கண்டறிஞ்சாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய உயிரினங்கள். ஸோ அதெல்லாம் கண்டறிஞ்ச பிறகு இது இன்னும் இவருடைய கோட்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏன்னா இவ்வளோ பெரிய உயிரினங்களினுடைய புதைப்படிவங்கள் இப்போ இருக்கு அப்படின்னா இப்போ இது உயிரோடு இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய அனிமல்ஸ் எல்லாம் உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது அது தெரியல, இப்போ அது உண்மையிலேயே இவ்வளோ பெரிய விலங்குகள் இப்போ இருக்கிறதா தெரியல அப்படின்னா அப்போ உண்மையிலேயே இந்த உயிரினங்கள் எல்லாம் இப்போ கிடையாது. ஆனால் கண்டிப்பாக இந்த உயிரினங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கு, அதனால தான் அந்த உயிரினங்களினுடைய புதைப்படிவங்கள் கிடச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் பிற்காலத்தில் தான் படிப்படியாக ஏற்றுக்கொள்ளப்பட ஆரம்பிச்சிருந்தது. இதுக்கிடையில் 1800கள் இந்த காலகட்டத்தில் ஜார்ஜ் குவியே மிக முக்கியமான ஒரு பிரின்சிபல், ஒரு கொள்கையை டெவலப் பண்ணாங்க. அதுதான் பிரின்சிபல் ஆஃப் கோரிலேஷன் ஆஃப் பார்ட்ஸ் அப்படின்றது. அதாவது ஒரு உயிரினத்தினுடைய ஏதோ ஒரு உடல் பகுதியை வச்சுட்டு அந்த உயிரினம் எப்படி செயல்பட்டிருக்கும், அதனுடைய வேலை எப்படி இருந்திருக்கும், அதனுடைய உடல் அமைப்பு எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத முழுமையாக கண்டறிஞ்சிட முடியும். அதுதான் பிரின்சிபல் ஆஃப் கோரிலேஷன் ஆஃப் பார்ட்ஸ் அப்படின்றது. உதாரணமாக ஒரு உயிரினத்தினுடைய பல்லை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த பல்லை கொண்டிருந்த
தாடை எப்படி இருந்திருக்கும், அதே மாதிரி அந்த ஒரு பல்ல கொண்டிருந்த அந்த உயிரினத்தினுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னா அதனுடைய செரிமான மண்டலம் அது எப்படி இருந்திருக்கும், அதெல்லாத்தையுமே கண்டறியலாம். இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ பல்லு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்திருக்கு, அப்பேற்பட்ட புதைப்படிவங்களாக அந்த பற்கள் வந்து கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னா, அப்போ இந்த ஒரு பல்ல கொண்டிருந்த உயிரினமானது வேட்டையாடி மாமிச உணவை சாப்பிடக்கூடிய உயிரினமாக இருக்கணும். ஏன்னா அதனால தான் அந்த உயிரினத்தினுடைய பல்லு வந்து ஷார்ப்பாக இருக்குது. அதே மாதிரி பற்கள் வந்து தட்டையாக இருந்தது அப்படின்னா, அப்போ இந்த உயிரினங்கள் வந்து கண்டிப்பாக தாவர உண்ணிகளாக தான் இருக்க முடியும் அப்படின்றது. ஸோ இதை மாதிரி இப்போ பல்ல வச்சே அந்த உயிரினத்தினுடைய அந்த உணவு முறையை கண்டறிய முடியும். அதே மாதிரி தான் அதனுடைய உடல் அமைப்பையும் கண்டறியலாம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு சின்ன விரலுடைய புதைப்படிவம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா, அந்த விரலை வச்சு அந்த விரல் இவ்வளோ சைஸில் இருக்குது அப்படின்னா, அப்போ இவ்வளோ சைஸில் இருக்கக்கூடிய இந்த ஒரு விரலை கொண்ட கை எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும், அப்போ அந்த கையை கொண்ட உடல் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும், அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும், இப்படிலாம் அதை வந்து கண்டறிஞ்சிட முடியும். ஸோ இதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் கோரிலேஷன் ஆஃப் பார்ட்ஸ் அப்படின்றது. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை ஜார்ஜ் குவியே வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க. இது ஏன் பெரிய விஷயம்னா, இதை அடிப்படையாக வச்சு தான் அதுக்கப்புறம் வந்து பிற்காலத்தில் டைனோசர்ஸ் பற்றிலாம் ரொம்ப தீவிரமாக வந்து நிறைய விஷயங்கள் கண்டறியப்பட்டது. குறிப்பாக டைனோசர்ஸ் இப்படி இருந்திருக்கும், சில டைனோசர்ஸ் தாவர உண்ணிகளாகவும் சில டைனோசர்ஸ் வந்து மாமிச உண்ணிகளாகவும் இருந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் பிற்காலத்தில் கண்டறியப்படுறதுக்கு ஜார்ஜ் குவியோடைய பிரின்சிபல் ஆஃப் கோரிலேஷன் ஆஃப் பார்ட்ஸ் தான் வந்து மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இதையும் ஜார்ஜ் குவியே தெரியப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஐரிஸ் எல்க் அதுவும் வந்து கண்டறியப்பட்டது. ஐரிஸ் எல்க் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மானினம். அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த மானுடைய கொம்பு மட்டுமே கிட்டத்தட்ட 10 அடி இருக்கும். அப்போ அந்த ஒட்டுமொத்தமாக அந்த மான் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதுதான் ஐரிஸ் எல்க் அப்படின்றது. ஸோ அந்த மானினத்தினுடைய புதைப்படிவங்கள்லாம் கண்டறியப்பட்டது. அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் உறுதி செய்யப்பட்டது. உண்மையிலேயே இந்த உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்பேற்பட்ட உயிரினங்கள்லாம் வாழ்ந்திருக்கு. அது காலப்போக்கில் அழிஞ்சும் போயிருக்கு இப்படின்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுக்கிடையில் தான் 1812ஆம் ஆண்டு இவர் வந்து, அதாவது ஜார்ஜ் குவியே வந்து ரிசர்ச் ஆன் ஃபாசில் போன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை வந்து வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச்சர்ஸ் ஆன் ஃபாசில் போன்ஸ் ஆஃப் குவாட்ரிபேட்ஸ் அப்படின்ற ஒர்க்கையும் அதே காலகட்டத்தில் தான் இவர் வெளியிட்டிருந்தாங்க. இதில் தான் இவர் வந்து பல உயிரினங்கள் பற்றி, நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஜெய்ஜாண்டிக்கான உயிரினங்கள், மான், இதெல்லாம் பற்றியும் இவர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஜார்ஜ் குவியே வந்து இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. அதுதான் வந்து இந்த ஜுவாலஜி, அதாவது ஜுவாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது. அப்படின்னா என்னென்னா, விலங்குகளை வந்து வகை பிரிக்கிறது. அந்த காலகட்டத்திலலாம் மேலோட்டமாக உடல் அமைப்பை பார்த்து இதெல்லாம் ஒரு உயிரினம், இதெல்லாம் ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியிருந்தாங்க. ஆனால் அது அப்படி இருக்கக்கூடாது. மேலோட்டமாக பார்க்காம அதனுடைய உடற்கூறியல் பண்புகளை வச்சு அதை வந்து வகை பிரிக்கணும் அப்படின்னு ஜார்ஜ் குவியே வந்து சொன்னாங்க. அதை சொன்னது மட்டும் இல்லாமல் 1817ஆம் ஆண்டு இவர் வந்து த அனிமல் கிங்டம் அப்படின்ற டைட்டிலில் ஒரு புக்கை வந்து வெளியிட்டாங்க. நான் மொத்தமாக 3 ஒர்க்ஸை வந்து இவர் எழுதினது வெளியிட்டிருக்கார் அப்படின்னு நான் இங்கிலீஷ் டைட்டில் சொல்லியிருக்கேன். ஆனால் இவர் இது எல்லாத்தையும் ஃப்ரெஞ்சு லாங்குவேஜில் தான் எழுதி வெளியிட்டிருந்தாங்க. இது வந்து அனிமல் கிங்டம் அப்படின்றதும் நான் இங்கிலீஷ் டைட்டில் சொல்லியிருக்கேன். இதனுடைய ஃப்ரெஞ்சு லாங்குவேஜில் தான் இவர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதனுடைய டைட்டிலையும் நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். இதுக்கப்புறம் இதில் தான் ஜார்ஜ் குவியே 4 ஹைரார்கியல் சிஸ்டமை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க, கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். ஒன்று வெர்டபிரேட்ஸ், இன்னொன்று வந்து மாலஸ்க், அதே மாதிரி இன்னொன்று வந்து ஆர்டிகுலேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரேடியேட்ஸ் அப்படின்னு 4 இனங்களாக உயிரினங்களை வந்து பிரிக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு ஹைரார்கியல் சிஸ்டமை இவர் வந்து கொடுத்துருந்தாங்க. இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, வெர்டபிரேட்ஸ் இதில் வந்து முதுகெலும்புள்ள உயிரினங்கள், அதாவது மனிதர்கள், அதுக்கப்புறம் குரங்குகள், அதே மாதிரி தவளைகள், மீன்கள், பாம்புகள் அப்படின்னு சொல்லி பறவைகள், இது எல்லாத்தையும் வெர்டபிரேட்ஸில் வந்து குறிப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து மாலஸ்க் அப்படின்றது நத்தை மாதிரியான மென்மையான மற்றும் ஓடு கொண்ட உயிரினங்கள், அது எல்லாத்தையுமே மாலஸ்க் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த ஆர்டிகுலேட்ஸ் அப்படின்றது இது வந்து பூச்சி, நண்டு, இது போன்ற உயிரினங்களை அப்படி வகைப்படுத்தலாம். ரேடியேட்ஸ் அப்படின்றது வந்து குறிப்பாக இந்த ஜெல்லி மீன், அது
போன்று வட்டமாக இருக்கக்கூடிய உயிரினங்கள் அதை வந்து அந்த ரேடியேட்ஸில் வந்து பிரிக்கலாம். ஸோ இப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னு அந்த ஹைரார்கியல் சிஸ்டமை ஜார்ஜ் குவியே தான் 1817ஆம் ஆண்டு கொடுத்திருந்தாங்க. இதுவும் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. இதுக்கப்புறம் இவருடைய காலத்திலேயே வாழ்ந்து வந்த ஜீன் பேப்டிஸ்ட் லாமார்க் அப்படின்ற ஒரு பிரெஞ்சு நேச்சுரலிஸ்ட் அண்ட் பயாலஜிஸ்ட், அவர் தான் முதல்ல எவல்யூஷன் தியரி ஆஃப் எவல்யூஷன், அதாவது பரிணாம வளர்ச்சி கோட்பாடு, அதை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த குரங்கில் இருந்து மனிதன் தோன்றினான் அப்படின்னு பிற்காலத்தில் சார்ல்ஸ் டார்வின் சொன்ன விஷயத்துக்கு அடித்தளமிட்டது ஜீன் பேப்டிஸ்ட் லாமார்க் தான். ஸோ அவர் வந்து பலாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்கள் எல்லாம் ஒன்று அழிஞ்சு போயிருக்கு, இன்னொன்று காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாங்க. உதாரணமாக இப்போ வந்து ஒட்டகச்சீவிங்கி, அது வந்து அந்த காலகட்டத்தில் அவ்வளோ பெருசாலாம் அந்த ஒட்டகச்சீவிங்கியினுடைய கழுத்தெல்லாம் இருக்காது. ஆனால் அது ரொம்ப எக்கி ரொம்ப உயரத்தில் இருக்கக்கூடிய தாவரங்களினுடைய இலைகள் கிளைகள் அதெல்லாம் வந்து சாப்பிடும்போது இலைத்தலைகளை வந்து சாப்பிட்றதுக்காக ரொம்ப வந்து இயங்கும்போது அது காலப்போக்கில் அதனுடைய கழுத்து வந்து நீண்டுக்கிட்டே வந்துருச்சு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒட்டகச்சீவிங்கியினுடைய கழுத்து நீண்டு இருக்கிறதுக்கு அதனுடைய செயல்பாடு தான் காரணம். ஸோ இதுதான் வந்து பரிணாம வளர்ச்சி அப்படின்றது. உதாரணத்துக்கு அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்களினுடைய பற்கள் வந்து ரொம்ப பயங்கரமாக ஷார்ப்பாக இருக்கும். ஏன்னா அப்போல்லாம் உணவுகளை வந்து அந்தளவுக்கு அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து வந்த மனிதர்கள் சமைச்செல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்போ சமைக்கப்படாத உணவுகள் ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதை கடித்து திங்கிறதுக்கு அந்தளவுக்கு ஷார்ப்பான பற்கள் தேவை. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் நல்லா சமைச்சு உணவுகளை மென்மையாக்கி சாப்பிட்றனால நம்மளுடைய பற்கள் எல்லாம் தட்டையாக இருக்குது. ஸோ இப்படி காலப்போக்கில் மனிதனுடைய உடல் அமைப்பு இதெல்லாம் மாறி இருக்கு. அது மாதிரி தான் விலங்குகள், அது மாதிரி தான் மற்ற எல்லா உயிரினங்களும் கூட அப்படின்றது தான் அவர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஜீன் பேப்டிஸ்ட் லாமார்க். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை ஜார்ஜ் குவியே ஏற்றுக்கலை. அதுக்கு மாறாக ஜார்ஜ் குவியே சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் கட்டாஸ்ட்ரோஃபிசம் அப்படின்றது. இந்த கட்டாஸ்ட்ரோஃபிசம் அப்படின்னா என்னன்னா பேரழிவு அப்படின்னு அர்த்தம். அதாவது உலகம் காலப்போக்கில் பல வெள்ளங்கள் அதே மாதிரி பூகம்பங்கள் இதெல்லாம் சந்திக்குது. இந்த மாதிரி பூகம்பம் வெள்ளம்லாம் வரும்போது திடீர்னு சில உயிரினங்கள் வந்து அழிஞ்சு போயிடும் அந்த வெள்ளத்தினாலையும் பூகம்பத்தினாலையும். அதுக்கப்புறம் புதுசாக வந்து உயிரினங்கள் உருவாகும். அந்த கான்செப்டில் ஜார்ஜ் குவியே இந்த ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இது மட்டும் ஜார்ஜ் குவியே சொன்னது தப்பு, ஏன்னா அப்படி நடக்கலை. அதுக்கு மாற அதாவது வெள்ளம் பூகம்பம்லாம் நடந்து உயிர்கள் அழிஞ்சிருக்குதான். இருந்தாலும் பரிணாம வளர்ச்சி அப்படின்றது இப்படி அட் அ டைமில் சில உயிரினங்கள் அழிஞ்சு புதுசாக சில உயிரினங்கள் உருவாகலை. காலப்போக்கில் தான் இந்த பரிணாம வளர்ச்சி அப்படின்றது வாழக்கூடிய அந்த உயிரினங்கள் வாழக்கூடிய சூழலுக்கு ஏற்ப அதனுடைய தன்மைக்கு ஏற்ப தான் பரிணாம வளர்ச்சியானது உயிரினங்கள் அடைஞ்சிருக்கு. ஸோ இது மட்டும்தான் ஜார்ஜ் குவியே சொன்னதில் ஒரு மிஸ்டேக்காக இருந்தது. இருப்பினும் கூட ஜார்ஜ் குவியோடைய ஃபாசில்ஸ் டிஸ்கவரிஸ் அதுக்கப்புறம் இவர் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமாக வந்து கொடுத்த விஷயங்கள் இதெல்லாமே வந்து இன்றைய காலகட்டத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இதனால இவர் வந்து வெர்டபிரேட் பேலியன்டாலஜி, அதாவது முதுகெலும்பு பழங்காலவியல், இதனுடைய ஒரு ஃபவுண்டிங் ஃபாதராக இவர் கருதப்படுறாங்க. மேலும் பேலியன்டாலஜி அப்படின்ற பழங்காலவியல் அதனுடைய ஃபாதராகவும் இவர் வந்து கருதப்படுறாங்க. ஒட்டுமொத்தமாக இவர் வந்து கம்பேரேட்டிவ் அனாட்டமி அப்படின்ற ஒப்பீட்டு உடற்கூறியல், அதுக்கப்புறம் பேலியன்டாலஜி அப்படின்ற பழங்காலவியல், இந்த 2 துறைகள் உருவாகிறதுக்கு ஜார்ஜ் குவியே வந்து காரணமாக இருந்திருக்கிறாங்க. மேலும் இவர் வந்து ஜியாலஜியாக இருக்கட்டும், அதாவது புவியியல், அதே மாதிரி ஜுவாலஜி விலங்கியல், இதில் எல்லாத்துலேயும் இவருடைய பங்களிப்புகள் வந்து நீண்டு இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட ஜார்ஜ் குவியே வந்து இறுதியாக 1832ஆம் ஆண்டு மே 13 அன்னைக்கு இவருடைய 62 வயசில் இறந்து போனாங்க. இவர் வாழ்கிற காலகட்டத்திலெல்லாம் ஃப்ரான்ஸில் ஃப்ரெஞ்ச் அகாடமி ஆஃப் சயின்சஸ், அதுக்கப்புறமா நேஷனல் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இது போன்றவைகளில் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்து நிறைய இந்த கல்வி சார்ந்த எஜுகேஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய மாறுதலுக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜார்ஜ் குவியே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த ஜார்ஜ் குவியே இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் குரோனலாஜிக்கல் ஆர்டரில். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.